இப்போ புதுசா நம்ம கிட்ட ஒரு பொண்ணு சிக்கி இருக்கு பாஸ். ஐஸ்வர்யா ராய் நயன்தாராவே தோத்தாங்க பாஸ். அப்படி ஒரு சூப்பர் ஃபிகர் பாஸ். இப்போ அது மடியிற கண்டிஷன்ல தான் பாஸ் இருக்கு. மடிஞ்ச உடனே உங்களுக்கு பார்சல் தான். போன தடவை மாதிரி இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பா மிஸ் ஆகாது பாஸ். மிஸ் ஆச்சு, அடுத்த பார்சல் நீயும் உன் பிள்ளையும் தான். சரி பாஸ். டேய், இந்த பொண்ணை மட்டும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பாம்பேக்கு பார்சல் பண்ணி முடிக்கல பாஸ், நம்ம 2 பேர் கதையை முடிச்சிருவான்டா. அம்மா, நம்ம என்னைக்குமா மிஸ் பண்ணிருக்கோம்? இந்த பொண்ணை கரெக்டா நம்ம பார்சல் பண்றோம் அப்படிங்கிற. சிந்தாமணி, நம்ம சஞ்சீவ் அந்த பொண்ணை பார்க்க போறதா சொன்னா. அந்த பொண்ணு வேலைக்கு வர சம்மதிச்சிட்டாலா இல்லையான்னு தெரியல. அவன் வேற இன்னும் வரல. அதான் எனக்கு ஒரே கவலையா இருக்குமா. அந்த டெய்லர் மாதிரி இவளும் பிளாட்ஃபாரம் தானே. பிளாட்ஃபாரத்தை பத்தி பிளாட்ஃபாரம் தானே நினைக்கும். சஞ்சீவ் வந்துட்டான். இந்த லூசு பையன் இன்னைக்கு மட்டும் என்ன உன்னை சந்தோஷமா படுத்த போறான். சரி, அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான்னு பாப்போம். சஞ்சீவ், என்னாச்சு? கீழே வை சொல்றல, கீழே வை. ஏய், எதுக்குப்பா உனக்கு இவ்ளோ கோவம்? அந்த டெய்லர் பொண்ண பாத்தியா? சஞ்சீவ், சஞ்சீவ், இனிமே அவளை பத்தி பேசாதீங்கம்மா. அவ யாரோ நாம யாரோ. அவளை பத்தி நம்ம ஏமா நினைக்கணும்? அவ நல்லா இருக்கணும், நம்ம எதுக்கு ஆசைப்படணும்? அவ எக்கடி கெட்டு போனா நமக்கு என்ன? அந்த லூசு பையனை கட்டிட்டு போய் எங்காச்சும் சாவட்டும். அவளை பத்தி இனிமே நினைக்க கூடாது. ஏன்பா அந்த பொண்ணு வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? இல்லம்மா, நாங்க போனல, என் காரை பார்த்தோன்னே போய் ஒளிஞ்சுக்கிட்டாமா. நான் போற மாதிரி போய் திரும்பி வந்து நல்லா வாங்குன்னு வாங்கிட்டேம்மா. என்ன பத்தி ஏமா ஒளியணும்? நான் அவளுக்கு நல்லதானமா செய்ய போனேன். ட்ரெடிஷனலா உன்ன மாதிரி இருக்கான்னு தானமா மேல பிரியம் வச்சேன். உன்ன மாதிரியே இருக்கான்னு அவன் மேல பாசம் வச்சேன். அவன் லூசு பையனை மேரேஜ் பண்ணாலும் அவ கஷ்டப்படக்கூடாதுதாம்மா நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்க்கலாம்னு சொன்னேன். இதெல்லாம் தப்பாமா? நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னம்மா, நீ மகாலட்சுமி ஆட்டும் எங்க அம்மா மாதிரியே இருக்க. உனக்கு அந்த கிறுக்கு பையன் வேண்டாம். உன்னையும் அவனை சேர்த்து பார்த்தா எனக்கு உடம்புலாம் எரியுது. உனக்கு அவன் மேட்சே இல்ல. இந்த மேரேஜும் உனக்கு வேணான்னு சொன்னம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, வெயிட் பண்ணு. அந்த சாக்கடையில போய் விழுந்துடாதான் சொன்னம்மா. இது ஒரு தப்பாம்மா? நான் அவ்வளவு சொல்லி அவன் கேட்கலம்மா. பேசாம அவன் அமைதியாவே இருந்தா. என் மேல அவளுக்கு நம்பிக்கையே இல்லம்மா. அவன் என்னை விட்டு போயிட்டா. அவன் என் கம்பெனிக்கெல்லாம் வரவே மாட்டா. போட்டும், நமக்கு எதுக்குமா? அவளுக்காக நம்ம எதுக்கு அழணும்? இனிமே அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். அவளை போய் பார்க்கவும் மாட்டேன். இனிமே நான் யாரையாச்சும் அடிக்கும் போது வரட்டும், அவங்கள விட்டு அவளை அடிக்கிறேன். சஞ்சீவ், விடுப்பா. அந்த பொண்ணு என்ன சூழ்நிலையில இருக்காளோ, அவங்க வீட்ல என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ. கதை இப்படி போதா? ஒரு பொண்ணு தனியா இருந்தா முடிவெடுக்கிற சக்திய பெத்தவங்க மட்டும் இல்லப்பா, அந்த கடவுளே கொடுக்கலப்பா. நீ அவன் மேல கோவப்படாத, பரிதாபப்படு. அதுதான் நீ அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டியது. பாவம்பா அந்த பொண்ணு. நான் எதுக்குமா பரிதாபப்படணும்? அவ எப்படி வந்தாலும் அப்படியே போயிட்டா. அவளை பத்தி இனிமேல் நினைக்கவே மாட்டேன். அவ போட்டோம், போய் ஒளியட்டும். சஞ்சீவ், சஞ்சீவ் நில்லு.
சஞ்சீவ், என்னப்பா அந்த கோட்டையை பார்த்துட்டு இருக்க? இந்தா, இந்த பாலை குடிச்சிட்டு நேரத்தோட படு. சஞ்சீவ், என்ன சஞ்சீவ், என்னாச்சு? ஏன் அழற? அம்மா, அன்னைக்கு அந்த டெய்லரை பார்க்க போயிருந்தல்லம்மா, அவ நீ கவர்மெண்ட்டுக்கு எம்டி ஆக போற, ஒரு எம்டி இப்படியா ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்லி என்ன ஒரு துணி கடைக்கு கூட்டு போய் எனக்கு இந்த கோட்டை வாங்கி கொடுத்தாம்மா. எனக்கு கோட்டையை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்லம்மா. இருந்தாலும் அவ வாங்கி கொடுத்தாளேன்னு நான் இந்த கோட்டை போட்டுக்கிட்டேம்மா. நான் அப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஒன்ன மாதிரி எனக்கு தலையெல்லாம் வாரி கையெல்லாம் மடக்கி விட்டு என்ன ரெடி பண்ணான். அப்போ ஒருத்தன் வந்து, நான் உங்க அக்கா உனக்காக பார்த்த மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தன் பேசினான். பாக்குறதுக்கு கன்றாவே இருந்தாம்மா. அந்த பொண்ணு எவ்வளவு அழகு தெரியுமாம்மா. அவளை பக்கத்துல வச்சு அவனை பார்க்கவே என்னால முடியலம்மா. அவன் டெய்லரை அது பண்ணாது இது பண்ணாதுன்னு சொல்லும்போது எனக்கு கோபமா வந்துச்சு. அதான் நல்லா அடிச்சிட்டேன். ஆனா அந்த டெய்லர் கிட்ட அவனுக்கு பொருத்தமான வேலைன்னு சொன்னதுக்கு என்ன எங்க வீட்டுல யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் அவங்கள தானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாம்மா. அவனை டெய்லர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா டெய்லரோட வாழ்க்கையே வீணா போயிடுமா. சஞ்சீவ், அழாத சஞ்சீவ். அம்மா, டெய்லர் அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதும்மா. அவ வாழ்க்கையே வீணா போயிடும்மா. அவளும் உன்ன மாதிரிதாம்மா. தன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்ன தேவை எல்லாமே அவளுக்கு தெரியும். ஆனா தனக்கு என்ன வேணும்னு மட்டும் அவளுக்கு தெரியாதுமா. சரிப்பா, நீ நாளைக்கு அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அம்மா அவகிட்ட பேசுறேன். ஆமாம்மா, நீ சொன்னதாம்மா அவ கேப்பா. நாளைக்கு இங்க அவளை கூட்டிட்டு வரேன். அவ வீட்டுக்கு வந்தா உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் ராஜா மாதிரி ஒரு பையன் கிடைப்பான்னு நீ அவகிட்ட சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன். அந்த பொண்ணை கூட்டிட்டு வர போறானா? எப்படி கூட்டிட்டு வரான்னு பாக்குறேன். நிம்மதியா தூங்குப்பா. எதை பத்தியும் கவலைப்படாத. சாமி, என் பையன் எனக்கு அடுத்து அந்த பொண்ணு பேச்சதான் கேக்குறான். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நீதான் துணையா இருக்கணும்பா. தெய்வானே, இந்தா நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா இருக்கான்னு பாத்துக்க. என்ன சமையல்லாம் பயங்கரமா இருக்கு. அசத்திக்கிட்டு இருக்க போல இருக்க.
மாப்பிள்ள வராருல்ல அதாங்க. நிச்சயம் ஆறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையா? பண்ணு பண்ணு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா வர்ற மாப்பிள்ள அபிய பார்க்காம உன் சாப்பாடை சாப்பிட்டே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவார் போல இருக்க. என்னப்பா அம்மாவும் நீங்களும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. அம்மா எல்லாம் ரெடியா? அதெல்லாம் அவங்க வரத்துக்குள்ள ரெடி ஆயிடும், நீ கவலைப்படாத. ம் சரி, அபி எங்க ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு தான் இருக்கா, ரூம்ல இருக்கா, போய் பாரு. ஆ சரி. அம்மா சொன்னதுதான் சரி. அபியை கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட பேச விட்டாதான் அபி அந்த தாடிக்காரனை வேணான்னு சொல்லுவா. ச்சே, அப்பா வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பண்ணவே மாட்டேன். ச்சே. என்ன சஞ்சீவ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அபிய பார்க்க போல? இல்லண்ணா, ஏண்டா? அவ வாழ்க்கை மேல அவளுக்கே அக்கறை இல்ல, அப்புறம் நமக்கு என்ன? நீ விடு, எக்கடி கட்டாச்சு போட்டோம். ஏண்டா அப்படிலாம் பேசுற? பின்ன என்ன, அம்மா சொன்னாங்களேன்னு அவளை வீட்டுக்கு கூப்பிட்ட ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கணும்ல. ஏதோ பெரியவ மாதிரி ஃபோனை கட் பண்ணி விட்டுறா. இப்ப எதுக்கு கோவப்படுற? நீ எதுக்கு ஃபோன் பண்றன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. இல்ல அந்த பொண்ணுக்கு ஃபோன் எடுக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். சரி, உனக்கு அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? வீடுலாம் தெரியாது, ஏரியா மட்டும் தான் தெரியும். சரி, அந்த ஏரியால போய் விசாரிச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பேசலாம். ம் சரிண்ணா, வா வா போலாம். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பொண்ணு பார்க்கவா போறீங்க? அந்த பொண்ணை நீங்க கூட்டிட்டு வந்துட்டா நான் எப்படி என் பொண்ணை சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு இவங்களை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஐயோ டைம் ஆச்சே, வாமா சீக்கிரம். ஏம்மா, என்னம்மா மச மச நடந்து வந்துட்டு இருக்க? ஏய். போய் பொண்ணை பாக்குறது நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை போய் பார்க்க வேணாம். டேய் என்னடா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவ கூட குடும்பம் நடத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? போட்டனா பொண்ணு பார்க்க போறப்போ ஒரு பந்தாவா போய் இறங்க வேண்டாம்? போ சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வா. போ போறேன். போ. அபி நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த உலகத்துல எங்க அம்மா கடுத்து என் கண்ணுக்கு நீ மட்டும் தான் அழகா தெரியுது. அபி இன்னும் ரெடி ஆகலையா? அபி என்ன இவ ரெடி ஆகாம சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா? ஒருவேளை இந்த சஞ்சீவ நினைச்சிட்டு இருக்காளோ? ஹே அபி, சொல்லுக்கா. இன்னும் ரெடி ஆகலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவேன்க்கா. அபி, அப்பாவை பார்க்கணுமே. இன்னைக்கு உனக்கு நிச்சயம்னு சொன்னதும் அவருக்கு தலை கால் புரியல. என்னவோ சின்ன பையன் மாதிரி ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் உன் மேல இருக்கிற பாசம்தான். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட மாட்டோமாங்கிற ஏக்கம், ஆசை. இது இந்த வீட்ல நடக்கிற கல்யாணம் இல்ல, அப்பாவுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்.
இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்மள ஆளாக்குன அப்பாவோட ஆசைய நாம நிறைவேற்றி தான் ஆகணும். ஒரு நாளும் அவர் அசிங்கப்படுற மாதிரியோ இல்ல தலை குனிற மாதிரியோ நடந்துக்க கூடாது. பிகாஸ் அவருக்கு நர்வஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அவர் பழையபடி வேலைக்கு போறது அவர் உயிருக்கு ஆபத்தாயிடுமா? அண்ணே, அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்களேன். அம்மா வாமா, தலை இழுத்து. அண்ணா ரவி அண்ணா, வண்டியை எடுங்க, எனக்கு பொண்ணு பார்க்க போறாங்க, நேரத்துக்கு போகணும். உனக்கு பொண்ணு கொடுக்குறாங்களா? சரியா போச்சு போ. யாரும் அந்த இழிச்சவாய? போவார பசாத, முதல்ல வண்டியை எடு. சரி உட்காரு போலாம். ஏறுமா ஏறுமா. ஏறண்டா, இருடா. வண்டியை திருப்பதி நகருக்கு கொடுங்க. அம்மா, ஒரு வாரத்துல 15 லட்சம் முள்ளங்கி பத்த மாதிரி கிடைக்க போகுது. ரவி என்ன ஆட்டோவை எடுங்க. எடுக்கிறேன். கொஞ்சம் ஓரங்கட்டுங்க. தெரியாம அப்படியே ஓரங்கட்டுங்க. இவனா? இவனாலதான் நிச்சயம் பண்ண போறோம் தெரிஞ்சா நம்மள கொன்றுவானே. இப்ப என்ன பண்றது? என்னடா இது? இப்ப எதுக்காக என் புடவை எடுத்து மூஞ்சிய மூடுற? என்னாச்சு? கொஞ்சம் ஈரமா. அண்ணே, திருவிக்கா பார்க் எப்படி போகணும்? திருப்பதி நகர் போய் கேளுங்க, அங்க சொல்லுவாங்க. நான் கூட திருப்பதி நகர் தான் சவாரி போறேன். ஆட்டோ பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. இல்ல பரவாயில்லண்ணே, கார்ல போறனால முன்னாடி போயிடுறோம். சரி தம்பி. தேங்க்ஸ்ண்ணே. டேய், என்னடா? கொஞ்ச நேரம் இருமா, என்ன மாட்டி விட்டுறாத. ஐயோ. அண்ணா, ஃபாலோ பண்ணுங்க, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. டேய், என்ன ஆச்சு? போயிட்டான்னு சொல்லி தொலை. அம்மா, என்ன ஒருத்தன் துணி கடையில புரட்டி அடிச்சான்னு சொன்னல, அது அவன் தாமா. ஐயோ, அவளாலதான் நாம பொண்ணு பார்க்க போறோம்னு தெரிஞ்சது. நாம அவ்வளவுதான். நல்ல வேலை, இப்போதைக்கு நாம தப்பிச்சோம். அண்ணே, ஆட்டோவை சீக்கிரம் திருப்பதி நகருக்கு விடுனே. போனேன். ஒரு மணி பாட்டுங்க. டேய் சஞ்சீவ், இந்த ஏரியான்னு உனக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும்ண்ணே. அந்த டெய்லர் கடைக்கு பின்னாடி தெருல தான் வீடு இருக்குன்னு சொன்னான். டேய், இப்படி சொன்னா எப்படிடா? இது எவ்வளவு பெரிய ஏரியா. இதுல போய் எப்படி அந்த பொண்ணு வீடை கண்டுபிடிக்கிறது? அனுமா, என்னம்மா மாப்பிள்ளை இன்னும் காணோம்? வழி தெரியாம தேடிக்கிட்டு இருக்க போறாங்கம்மா. போன் பண்ணி பாரு. பேசிட்டேன்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவார். அப்பா, அந்த ஆட்டோல தான் வராருன்னு நினைக்கிறேன். தெய்வானே, பொண்ணு வீடு வந்துருச்சு. வணக்கம் மேடம். வணக்கம் சார். அனுமா, மாப்பிள்ளை வருவாருன்னு சொன்னேன். ஏதோ கோமாளி வர மாதிரியே இருக்கு. இல்லப்பா, அவர்தான் மாப்பிள்ளை.